நடந்து வரும் இந்த ஐபிஎல் தொடரில் இன்றைய தினம் டெல்லி அணியும் லக்னோ அணியும் மோதியிருந்தது. இந்த இரு அணிகளுக்கு எதிரான போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது கடந்த சீசனில் இருந்தே உச்சக்கட்ட எதிர்பார்ப்பாக மாறியிருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம், இந்த சீசனில் எப்படி சிஎஸ்கே அணியிலிருந்து ஜடேஜா ராஜஸ்தான் அணிக்கு சென்றாரோ, அதே போல ராஜஸ்தான் அணியிலிருந்து சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு வந்திருக்கிறாரோ, அதே போலத்தான் கடந்த சீசனிலேயே டெல்லி அணியில் இருந்த ரிஷப் பண்ட் லக்னோ அணிக்கு வந்திருந்தார். அதே போல லக்னோ அணியில் இருந்த கேஎல் ராகுல் டெல்லி அணிக்கு மாறிவிட்டார். ஆகவே இரண்டு முக்கியமான வீரர்கள் இந்த அணியில் நேருக்கு நேராக மாற்றப்பட்டனர். ஆகவேதான் கடந்த சீசனில் இருந்தே லக்னோ வெர்சஸ் டெல்லி அணி மோதும் போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பாகவே இருக்கும். அதிலும் குறிப்பாக லக்னோ அணி விளையாடுகிறது என்றால் லக்னோ அணியின் விளையாட்டை பார்ப்பதற்கு சில ரசிகர்கள் கூட்டம் இருந்தாலும் கூட லக்னோ அணியின் ஓனரின் செயல்பாடுகளை பார்ப்பதற்கே தனி ரசிகர்கள் கூட்டம் உருவாகியிருக்கிறது. ஏனென்றால் லக்னோ அணி சுமாராக செயல்பட்டால் லக்னோ அணியின் ஓனர் வந்துட்டு லக்னோ அணி கேப்டனையும் சம்பந்தப்பட்ட வீரர்களையும் களத்திலேயே வாங்குன்னு வாங்கிவிடுவார். அதுவும் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறும். இந்த ஒரு விஷயமும் லக்னோ மோதும் போட்டிகளில் அடிக்கடி நிகழும். ஆக இத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்தான் இன்றைய தினம் இந்த ஒரு போட்டி தொடங்கியது. அப்படி தொடங்கிய இந்த போட்டி லக்னோ அணியின் சொந்த மைதானத்தில்தான் நடைபெற்றது. பின்னர் இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற டெல்லி அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய லக்னோ அணியை பொறுத்தவரையில் இந்த முறையும் நம்முடைய ரிஷப் பண்ட் கடந்த சீசன் போலவே சொதப்பலாக அவுட் ஆகியிருந்தார். அதுவும் கடந்த சீசன் முழுக்கவே ரிஷப் பண்ட் மோசமாக விளையாடியிருந்தார். அதை இந்த சீசனின் இந்த முதல் போட்டியிலேயே மீண்டும் தொடர்ந்திருக்கிறார் ரிஷப் பண்ட். அதற்கு காரணம், ரிஷப் பண்டை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் 9 பந்துகளை எதிர்கொண்டு வெறும் 7 ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆனார். அதே சமயம் டெல்லி அணி பேட்ஸ்மேன்களை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய மிட்சல் மார்ஷ் மட்டும் 35 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இவரை தொடர்ந்து அப்துல் சமத் என்பவரும் அதிகபட்சமாக 36 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இவர்களை தவிர்த்து மற்ற லக்னோ பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்தனர். அதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய தமிழக வீரர் நடராஜன் தாங்க. ஆமாங்க, நம்முடைய நடராஜன் பேக் டு ஃபார்முக்கு திரும்பிவிட்டார். நடராஜன் இஸ் பேக். கடந்த சீசன் முழுக்க இவருக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தால் ஒரு சில போட்டிகளில் மட்டுமே விளையாடி நிறைய போட்டிகளில் இவர் விளையாடாமல் இருந்தார். ஆனால் இந்த முறை சீசன் ஆரம்பித்து டெல்லி அணியின் முதல் போட்டியிலேயே நடராஜன் களமிறங்கிவிட்டார். அப்படி களமிறங்கிய நடராஜன் இன்றைய தினம் வெறித்தனமான பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருந்தார். அப்படியே பழைய நடராஜனை மீண்டும் கண்முன் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் நடராஜன். 4 ஓவர்கள் வீசிய நடராஜன் இந்த போட்டியில் வெறும் 29 ரன்கள் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதாவது இவர்தான் மேன் ஆஃப் த மேட்ச் விருதையும் வாங்கும் அளவுக்கு நம்பர் 1 பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தார். ஏனென்றால் இவரை தவிர்த்து மற்ற யாருமே டெல்லி அணி பவுலர்களில் 2 விக்கெட்டை கடந்து வீழ்த்தவில்லை. நடராஜன் மட்டுமே 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதுவும் முக்கியமாக அதிரடியாக விளையாடி வந்த பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டுகளை வீழ்த்தியது நடராஜன் தான். மேலும் நடராஜனின் இந்த பந்துவீச்சின் காரணமாக லக்னோ அணி 20 ஓவர்கள் கூட முழுமையாக பேட்டிங் செய்ய முடியாமல் வெறும் 18.4 ஓவர்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 141 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. இந்த இலக்கு என்பது மிக மிக குறைவான இலக்குதான். கிட்டத்தட்ட சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கை பார்த்தது போலத்தான் இந்த போட்டியில் அமைந்திருந்தது. அந்தளவுக்கு லக்னோ பேட்ஸ்மேன்கள் மோசமாக பேட்டிங் செய்திருந்தனர் என்று சொல்வதை விட டெல்லி அணியின் பந்துவீச்சு என்பது சிறப்பாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக நடராஜனின் பந்துவீச்சு. பின்னர் 142 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய டெல்லி அணியை பொறுத்தவரையில் டெல்லி அணியும் கூட அவ்வப்போது சில விக்கெட்டுகளை இழந்து தடுமாறினாலும் இலக்கு என்பது மிகவும் குறைவாக இருந்ததால் ஓரளவுக்கு நிதானமாக விளையாடி இந்த போட்டியில் டெல்லி அணி வெற்றி பெற்றது. அதுவும் டெல்லி அணியின் இந்த ஒரு வெற்றி என்பது இந்த சீசனில் மிக முக்கிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதற்கு முன்பு இந்த சீசனில் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும், அதாவது இதற்கு முன்பு நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் சொந்த மைதானத்தில் விளையாடிய அணிகள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் முதல் முறையாக இந்த போட்டியில்தான் சொந்த மைதானம் அல்லாத டெல்லி அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே டெல்லி அணியின் இந்த ஒரு வெற்றி என்பது
மிகவும் குறிப்பிடத்தக்க வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அதுவும் இதுவரையிலும் இந்த சீசனில் இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளை பொறுத்தவரையில் சொந்த மைதானத்தில் விளையாடும் அணிகள்தான் வெற்றி பெறும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை என்பது தொடர்ந்து உருவாகி வந்தது. அந்த ஒரு நம்பிக்கையை தகர்த்தெறிந்து முதல் முறையாக சொந்த மைதானம் அல்லாத டெல்லி அணி இந்த போட்டியில் லக்னோ அணியின் சொந்த மைதானத்திலேயே லக்னோ அணியை வைத்து சம்பவம் செய்திருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய நடராஜன் தாங்க. அதுவும் இந்த மனுஷன் கடந்த சீசனுக்கு முன்பு வரையிலும் சூப்பராக தாங்க விளையாடி வந்தார். எப்போது ஹைதராபாத் அணியிலிருந்து இவர் கலட்டி விடப்பட்டாரோ அப்போதிலிருந்தே இவருக்கு பல சிக்கல்கள் ஏற்பட்டது. குறிப்பாக காயம் என்பது அடிக்கடி இவருக்கு ஏற்பட்டு நிறைய போட்டிகளில் விளையாட முடியாமலும் போனது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போது மாறி இந்த சீசனில் வெறித்தனமான ஃபார்மில் நடராஜன் தொடங்கியிருக்கிறார். ஆகவே நடராஜனின் இந்த ஒரு செயல்பாடு என்பது இந்த சீசன் முழுக்க தொடர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மேலும் டெல்லி அணியின் இந்த ஒரு வெற்றி என்பது சிஎஸ்கே அணிக்கும் மிகப்பெரிய நல்லதை புள்ளிப்பட்டியலில் செய்திருக்கிறது. அதுவும் நடராஜனின் கையாலேயே சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கிறது. ஏனென்றால் நாம் வழக்கமாக சொல்வது போல சிஎஸ்கே அணி விளையாடும் போட்டிகளை தாண்டி மற்ற அணிகள் விளையாடும் போட்டிகளின் வெற்றி தோல்விகளும் கூட சிஎஸ்கே அணியை அதிகமாக பாதிக்கும். ஏனென்றால் இதற்கு முன்பு வரையிலும் சிஎஸ்கே அணி மிகவும் பலம் வாய்ந்த அணியாகத்தான் இருந்து வந்தது. ஆனால் சமீப காலமாக, அதாவது கடந்த சீசனிலிருந்து சிஎஸ்கே அணி பலம் குறைந்த அணியாகத்தான் இருந்து வருகிறது. ஆகையால் இப்போது சிஎஸ்கே அணி விளையாடும் போட்டிகளில் சிஎஸ்கே அணி அடையும் வெற்றி தோல்விகளை தாண்டி மற்ற அணிகள் விளையாடும் போட்டிகளின் வெற்றி தோல்விகளும் கூட சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முன்பெல்லாம் மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகளை சிஎஸ்கே அணி பார்க்கவே தேவையில்லை. தொடர்ச்சியாக 14 போட்டிகளில் 8 போட்டிகளுக்கு மேல் வெற்றி பெற்று எளிதாக பிளே ஆஃபுக்குள் சிஎஸ்கே அணி சென்றுவிடும். ஆனால் சமீப காலமாக 6-7 போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கே சிஎஸ்கே அணி திணறி வருகிறது. அந்த வரிசையில் இன்றைய தினம் டெல்லி அணி வெற்றி பெற்றதால் பிளே ஆஃப் ரேஸில் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவான நிலைமை உருவாகியிருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம், நாம் வழக்கமாக சொல்வது போல சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் லக்னோ அணிக்கு எதிரான வெற்றி சதவீதத்தை காட்டிலும் டெல்லி அணிக்கு எதிரான வெற்றி சதவீதம் என்பது சிஎஸ்கே அணிக்கு அதிகமாகும். ஆகவே அதன்படி பார்த்தால் எந்த அணிகளுக்கு எதிராக சிஎஸ்கே அணியின் வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்குமோ அந்த அணிகள் தான் ஆரம்பத்தில் வெற்றி பெறுவது என்பது சிஎஸ்கே அணிக்குத்தான் சாதகமாக மாறும். ஏனென்றால் இதுபோல ஆரம்பத்திலேயே, அதாவது சீசன் தொடங்கிய ஆரம்பத்திலேயே சிஎஸ்கே அணியிடம் அதிக தோல்வி சதவீதத்தை வைத்திருக்கும் அணிகள் வெற்றிகளை குவித்து வரும்போது கடைசி நேரத்தில் பிளே ஆஃப் ரேஸுக்குள் நுழையும் அந்த தருவாயில் இதுபோன்ற அணிகள்தான் சிஎஸ்கே அணியை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும். அந்த சமயத்தில் சிஎஸ்கே அணியும் இதுபோன்ற அணிகளும் மோதும்போது சிஎஸ்கே அணி இதுபோன்ற அணிகளை வீழ்த்தி எளிதாக பிளே ஆஃபுக்குள் சென்றுவிடும். இதுவே சிஎஸ்கே அணி வீழ்த்துவதற்கு கடினமான அணிகளாக இருக்கும் அணிகள் இந்த ஆரம்ப கட்டத்தில் வெற்றி பெற்றுவிட்டு கடைசி நேரத்தில் அந்த அணிகளும் கடுமையாக போராடி பிளே ஆஃப் ரேஸுக்குள் நுழைய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது அந்த சமயத்தில் சிஎஸ்கே அணியும் அந்த பலம் வாய்ந்த அணியும் மோதும்போது சிஎஸ்கே அணி தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆகவேதான் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த போட்டியில் டெல்லி அணி வெற்றி பெற்றது என்பது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை மேலும் பிரகாசமாக மாற்றியிருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்று நடைபெற்ற டெல்லி வெர்சஸ் லக்னோ அணிகள் மோதிய இந்த போட்டியை பற்றியும், குறிப்பாக நம்முடைய நடராஜனின் வெறித்தனமான பந்து வீச்சை பற்றியும், நடராஜனின் பந்து வீச்சால் டெல்லி அணி வெற்றி பெற்றதோடு சிஎஸ்கே அணிக்கும் அது சாதகமாக மாறியதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.